ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடிஷ்னல் ஒர்க் ஷீட். சரியா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் விச் பிக்சர் ஷோஸ் ஹெல்பிங் அன் எல்டர்லி பர்சன், வயசானவங்களுக்கு இந்த பிக்சரில் எங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த பிக்சரில் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதை டிக் பண்ணோம். இங்கே தான் இந்த பையன் பாட்டியை கூட்டிகிட்டு வரான். ஸோ இதுதான் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். சூஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் தட் ஹெல்ப் த ஃபேமிலி டிக். ஸோ ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம டிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், அந்த பையன் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறான், அவனே அழகா. இங்கே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இங்கே எக்ஸ்ட்ரா எரியிற சுவிட்சை இல்லை சுவிட்செல்லாம் அவன் கரெக்டாக ஆஃப் பண்ணிடுறான். அப்போ ஃபேமிலிக்கே ஹெல்ப் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு விச் சைல்டு இஸ் ஹெல்பிங் அட் ஹோம். இதில் எந்த சைல்டு வந்து ஹெல்ப் பண்ணுது? இவன் டிவி பார்க்குறான். ஏல. பியில் பாருங்கள், பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விச் ஆக்ஷன் ஷோஸ் குட் டீம் ஒர்க் டிக். ஸோ இங்கே டீம் ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க? ஷேரிங் க்ரையான்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க? செகண்ட் இதில் ஃபைட்டிங் ஃபார் புக்ஸ், இது நம்ம போடக்கூடாது. அதே மாதிரி புஷ்ஷிங் ஃப்ரெண்ட்ஸை புஷ் பண்ணுறாங்க. ஸோ டீம் ஒர்க்காக பண்ணுறது ஷேரிங் க்ரையான்ஸ் மட்டும்தான். ஏ கிராண்ட் மதர் இஸ் லுக்கிங் ஃபார் ஹர் கிளாஸஸ் விச் சைல்டு இஸ் ஹெல்பிங் டு கெட். ஸோ இங்கே கிராண்ட் மதர் வந்து கிளாஸஸ் கண்ணாடியை தேடிட்டு இருக்காங்க. இதில் எந்த பிக்சரில் கண்ணாடியை தேடி கொடுக்குறாங்க? ஏ பிக்சரில். வாட் ஷுட் முத்து டூ வென் ஹீ சீஸ் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஃபோல்டிங் க்ளோத்ஸ். கிராண்ட் ஃபாதர் துணி மடிக்கிறத பார்த்துட்டு இதில் எந்த பிக்சரில் ஹெல்ப் பண்ணுறாங்க? இதில் ஆப்ஷன் பி. அடுத்தது பார்க்கலாமா? ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கணும். ஷேரிங் ஸ்நாக்ஸ், ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ், புஷ்ஷிங் ஃப்ரெண்ட்ஸ், பிளேயிங் டுகெதர். ஸோ இதில் வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்ஷிங் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுறாங்க ஸ்நாக்ஸை, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஜாலியாக விளையாடுறாங்க. இந்த இடத்துல புஷ்ஷிங் ஃப்ரெண்ட்ஸை தள்ளி விடுறது, இதுதான் ஆட் ஒன் அவுட். ஃபைண்ட் த இன்கரெக்ட் கிளாஸ் ரூம் பிஹேவியர். ஸோ இன்கரெக்ட் தப்பான கிளாஸ் ரூம் பிஹேவியர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஷேரிங் புக்ஸு, வெயிட்டிங் ஃபார் அ டர்ன், புஷ்ஷிங் கிளாஸ்மேட்ஸ், ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ். ஷேரிங் புக்ஸை ஷேர் பண்ணணும், தட்ஸ் அ குட் ஹேபிட். வெயிட்டிங் ஃபார் அ டர்ன், உங்ககிட்ட ஒரு கேள்வி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். புஷ்ஷிங் கிளாஸ்மேட்ஸை புஷ் பண்ணுறது தான் நமக்கு இன்கரெக்டான தப்பான பிஹேவியர். ஸோ அதை தான் நம்ம டிக் பண்ணுறோம். ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸும் குட் பிஹேவியர் தான். மேட்ச் த ஃபீலிங் வித் த சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீலிங்கை நம்ம மேட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் உடஞ்சிருச்சுன்னு சேடாக இருக்கான். இங்கே ஃபைட் பண்ணுறாங்க, ஸோ ஆங்க்ரி. நெக்ஸ்ட், ஏ சைல்ட் ஃபால்ஸ் வைல் பிளேயிங் விச் கிளாஸ்மேட் இஸ் ஹெல்பிங் கரெக்ட்லி. ஒரு பையன் வந்து கீழே விழுந்துட்டானா எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணணும்? அவன் அழுகுறான். ஸோ இதுதான் நம்ம அவனை கேர் பண்ணணும், என்ன ஆச்சுன்னு கேட்கணும். இங்கே செகண்ட் பிக்சரில் சிரிக்கிறாங்க, தேர்ட் பிக்சரில் அப்படியே போயிடுறாங்க, ஃபோர்த்து பிக்சரில் பாருங்கள் பாலை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சரில் மாதிரி நம்ம கேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விச் ஆப்ஜெக்ட் ஃபீல் சாஃப்ட். இதில் எந்த ஆப்ஜெக்ட் வந்து சாஃப்டாக இருக்கும்? காட்டன், ஸ்டோன், பிரிக், காயின். காட்டன் தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். விச் சவுண்ட் இஸ் லவுட். இதில் எந்த சவுண்ட் வந்து ரொம்ப சத்தமாக இருக்கும்? பெல் சவுண்டா? இது நீங்கள் காதில் குசு குசுன்னு பேசுகிறதா, இல்லை பேஜஸை டர்ன் பண்ணுறதா, பென்சில் எழுதுறதா? பெல் சவுண்டு தான் நமக்கு லவுடாக இருக்கும். சூஸ் த திங்ஸ் விச் இஸ் சார்ட் டு டேஸ்ட். புளிப்பாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன். ஓகே. மேட்ச் த ஆப்ஜெக்ட் வித் த கரெக்ட் டேஸ்ட். கரெக்டான டேஸ்ட்டை நம்ம மேட்ச் பண்ணணும். லெமன் வந்து சார், இது வந்து ஸ்வீட், இது வந்து சால்ட்டி, இது வந்து பிட்டர். ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட், ஐ ஆம் எல்லோ அண்ட் சார், ஹூ ஆம் ஐ. நான் வந்து எல்லோ கலரில் இருப்பேன், புளிப்பாக இருப்பேன். யார் அது? லெமன். நெக்ஸ்ட், ஏ சைல்ட் ஹியர்ஸ் அ லவுட் சவுண்ட் இன் ஸ்கூல் விச் ஆப்ஜெக்ட் மே ஹாவ் மேட் த சவுண்ட். ஸ்கூலில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது, அது எந்த இதிலிருந்து சத்தம் கேட்கும்? பெல்லில் இருந்து தான் சத்தம் கேட்கும். ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் தப்பான பேரை சொல்லணும். நோஸு ஸ்மெல்லிங், நோஸு ஸ்மெல்க்கு யூஸ் பண்ணுவோம், கரெக்டு. டங்கு டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், டேஸ்டிங்க்கு. இயர் காது வந்து சீயிங், காதை வந்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நோ, ஐஸ் தான் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுதான் இன்கரெக்ட் பேர். ஸ்கின்னும் டச்சிங்க்கு கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். விச் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன், டச்ட் அண்ட் ஸ்மெல் பட் நாட் ஹியர்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், பட் அதை ஹியர் பண்ண முடியாது. அதாவது அதை வச்சு நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ளவர் தான் இதுக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ளவரை நம்ம தொட முடியும், பார்க்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே பெல்லு, ட்ரம்மு, விசிலெல்லாம் நம்ம ஸ்மெல் பண்ண முடியாது. ஃப்ளவர் தான் ஸ்மெல் பண்ண முடியும். மித்த இதெல்லாமே பார்க்கலாம், டச் பண்ணலாம். ஓகே, ஸ்மெல் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல ஃப்ளவர் தான் கரெக்டு. ஆனால் இதில் எந்த சத்தமுமே நமக்கு கேட்காது. விசிலில் சவுண்டு வரும், பெல்லில் சவுண்டு வரும், ட்ரம்மை தட்டினாலும் சவுண்டு வரும். ஆனால் ஃப்ளவரில் நமக்கு வராது. நெக்ஸ்ட் அடுத்தது 19th கொஸ்டின். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஸ்வீட், சார், சால்ட்டி, சாஃப்ட். இந்த இடத்துல சாஃப்ட் தான் ஆட் ஒன் அவுட். இது எல்லாமே டேஸ்ட்டை குறிக்கிறது. ஸ்வீட்டு, சாரு, சால்ட்டிங்கிறது டேஸ்டோட இது. சாஃப்ட் அப்படிங்கிறது வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது. நெக்ஸ்ட், விச் ஆப்ஜெக்ட் கேன் ஹர்ட் அஸ். எது வந்து ஹர்ட் பண்ணணும் நம்மளை? நைஃபா, பில்லோவா, புக்கா, டவலா? நைஃப், கத்தி தான் நம்மளை ஹர்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட் அடுத்தது சூஸ் ஆல் த சேஃப் ஆக்ஷன். கரெக்டான சேஃபான ஆக்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணோம். லைனில் போகிறது சேஃபான ஆக்ஷன், இது வந்து சேஃபான ஆக்ஷன் கிடையாது. ஓகேவா? சிசரை வச்சு வெட்டுறது. வாஷிங் ஹேண்ட்ஸ் சேஃபான ஆக்ஷன், புஷிங் ஃப்ரெண்ட்ஸும் சேஃப் கிடையாது. நெக்ஸ்ட் வாட் திங்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு கீப் அஸ் சேஃப். நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஹெல்மெட், சீட் பெல்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஃபயர் வந்து நம்ம சேஃபாக இருக்க முடியாது. ஓகேவா? ஹெல்மெட்டு, சீட் பெல்ட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இங்கே இது கொடுத்துருக்காங்க, அதில் எழுதுங்க. ஹெல்மெட், சீட் பெல்ட். சீட் பெல்ட்னா நம்ம கார்லலாம் போடுவோம்ல சீட் பெல்ட் அது. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஓகே, நம்மளை சேஃபாக வச்சுக்கோம். ஓகேவா? A child get lost in a crowded place. Whom should the child first ask for help? நம்ம ஒரு இடத்துல கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்? அங்கே போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதை தான் நம்ம டேக் பண்ணியிருக்கோம். ஷாப் கீப்பர், செக்யூரிட்டி கார்டு, அன்னோன் பர்சன் தான் அடுத்தது தான். போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது லுக் அட் த கிளாஸ் ரூம். வாட் கேன் காஸ் ஹார்ம். இங்கே கிளாஸ் ரூமில் பாருங்கள், இங்கே சிசர் கீழே இருக்குது. இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. சிசர் ஆன் ஃப்ளோர், ஓப்பன் நோட் புக், வாட்டர் பாட்டில் ஆன் டெஸ்க், ஸ்கூல் பேக் நியர் சேர். ஸோ இதில் எது வந்து நம்மளை ஹர்ட் பண்ணும்? ஓப்பன் சிசர்ஸ் தான் நம்மளை ஹர்ட் பண்ணும், நம்ம காலை குத்தி நம்மளை ஹார்ம் பண்ணும். ஸோ அதனால் அதை நம்ம டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.